Hi students, today we are going to talk about magnetic dipole moment of revolving electron, which means சுற்றி வரும் எலக்ட்ரானின் காந்த இருமுனை திருப்புத்திறன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சிடர் ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம், அதில் சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும், எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால் ஷேப்பில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? அதுவும் ஒரு சர்க்குலர் காயில் எடுத்துக்கிறோம், அதில் கரண்ட் கொடுக்கும்போது அதுவும் ஆகும், அதே மாதிரி ஆர்பிட்டால் ஷேப்பில் ரிவால்வ் ஆகும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சேம் தான். இதெல்லாம் கரண்ட்டு, இதெல்லாம் எலக்ட்ரான். எலக்ட்ரான் ஃப்ளோனா என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அப்படி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது அது சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? பாருங்கள், சென்டரில் நியூக்ளியஸ், அடுத்து சென்டரா பாயிண்ட் ஆரிஜின் ஓ எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரிவால்வ் ஆகுது. அதனோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர். அதோட வெலாசிட்டி, என்னோட வெலாசிட்டி எலக்ட்ரானோட வெலாசிட்டி வி. ஓகேவா? பாருங்க, என்ன சொல்லியிருந்தேன்? எலக்ட்ரான் ஃப்ளோனா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தேன். சரியா? அப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான் எப்படி ஃப்ளோ ஆகுது? மூவிங் ஆகிட்டு இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸில் மூவிங் ஆகிட்டு இருக்குது. பட் கரண்ட் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் ஃப்ளோ ஆகுது. அப்படி கிளாக் வைஸில் ஃப்ளோ ஆகும்போது என்ன நடக்குன்னா, என்ன ரூல் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணலாம். சரி, ரைட் ஹேண்ட் தம் ரூல் நம்ம போன டாப்பிக்லேயே பார்த்துருப்போம். கரண்ட் லூப் ஆஸ் ஏ மேக்னெட்டிக் டைபோல். அதில் என்ன பார்த்தோம்? அந்த கரண்டோட டைரக்ஷன்லேயே மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸும் இருக்குன்னு பார்த்தோம். சரி, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? இப்படி கீழ் நோக்கி வருதா? அப்படி கீழ் நோக்கி வரும்போது அதோட மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸும் எப்படி இருக்கும்? கீழ் நோக்கி தான் இருக்கும். ஓகே, அப்போ என்ன போடலாம்? மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் மியூஎல் வெக்டர்னு போடலாம். ஓகேவா? தென் ஆங்குலர் மொமெண்டமும் இருக்கும். எலக்ட்ரானுக்கு பர்பண்டிகுலர் இருக்கும். இது ஆங்குலர் மொமெண்டமும் இருக்கும், திஸ் இஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸும் இருக்கும். ஓகேவா? ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும். திஸ் இஸ் ஆங்குலர் மொமெண்டம், இது மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ். சரியா? நான் போன டாப்பிக்கில் பார்த்துருப்போம். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் பிஎம் வெக்டர் ஈக்குவல் டு ஐஏ வெக்டர்னு நம்ம லாஸ்ட்டாக போட்டிருப்போம். சரியா? இங்கே போட்டிருக்கோம் பாருங்க, பிஎம் வெக்டர் ஈக்குவல் டு ஐஏ வெக்டர். பட் இங்கே என்னென்னா பிஎம் வெக்டருக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? மியூஎல் வெக்டர்னு போடலாம். The magnetic dipole moment due to the current carrying circular loop is mu L vector equal to IA vector. இதை என் மதிப்பில் எழுதும் போது இன் மேக்னிடியூட் mu L equal to IA sin theta வரும். sin theta. பட் theta equal to 90 டிகிரி. ஏன்னா எலக்ட்ரானுக்கு பர்பண்டிகுலர் இருக்கும்போது அப்போ theta equal to 90 டிகிரி போடுவோம். இந்த 90 டிகிரியை தீட்டாவில் அப்ளை பண்ணும்போது sin 90. இப்போ sin 90 1 ஆயிரும். சரியா? அப்போ என்ன கிடைக்கும்? மியூஎல் ஈக்குவல் டு ஐஏ மட்டும்தான் வரும். ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் எலக்ட்ரானோட டைம் பீரியட் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ கரண்ட் ஈக்குவல் டு சார்ஜ் பை டைம். இப்போ சார்ஜ் என்ன போடுவோம்? எலக்ட்ரான் அதனோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைனஸ் இ. ஓகே, பை டைம் டி. ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து எலக்ட்ரானோட வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா இங்கே டி வந்துடும், இங்கே வி வந்துடும். அப்போ டி ஈக்குவல் டு டி பை வி வரும். டி ஈக்குவல் டு டிசிஏ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா அது எலக்ட்ரானோட டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படி சர்க்குலர் ஷேப்பில் ஆர்பிட்டால் ஷேப்பில் ரிவால்வ் ஆகும்போது எலக்ட்ரான் அப்படி ரிவால்வ் ஆகுதா, அப்படியே இங்கே ஃப்ளோ ஆகிட்டு இங்கே வரும். திஸ் இஸ் சர்க்குலர், அதனோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேவா? அதனோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 2πrன்னு வரும். அப்போ அந்த இதுக்கு என்ன போடலாம்? டி பதிலாக 2πrன்னு போடலாம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் அப்படியே இங்கே பாருங்கள், டி ஈக்குவல் டு 2πr பை வெலாசிட்டி வி. ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 3. இந்த 2 and 3 ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ மியூஎல் ஈக்குவல் டு ஐக்கு பேர் என்ன போடலாம்? மைனஸ் இ பை டி போடலாம். இப்போ மைனஸ் இ போட்டாச்சு. டி பேர் என்ன போடலாம்? 2πr பை வி போடலாம். இப்போ 2πr பை வி. ஓகே, இன்ட்டு ஏக்கு பதிலாக அதனோட ஏரியா πr ஸ்கொயர். ஓகே, πr ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ πr கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அப்போ இங்கே ஒரு 6 இருக்கும்.
ஓகே, இப்போ மியூஎல் ஈக்குவல் டு வி என்னாகும் மேலே போயிடும், மைனஸ் இவிஆர் டிவைடட் பை 2, ஈக்குவேஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் ஆங்குலர் மொமெண்ட் எல். அதோட ஆங்குலர் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அதோட ரேடியஸ் இன்ட்டு அதனோட எலக்ட்ரானோட மொமெண்டம் பி. ஓகே, இப்போ எல் ஈக்குவல் டு எல் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் இன்ட்டு பி வெக்டர். இன் மேக்னிடியூட் எடுக்கும்போது எல் ஈக்குவல் டு ஆர்பி சைன் தீட்டா வரும். தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி, ஏன்னா அது பர்பண்டிகுலராக இருக்குது. இப்போ சைன் 90 1 ஆயிரும். எல் ஈக்குவல் டு ஆர்பி. இந்த பின்னது அதனோட மொமெண்டம். இப்போ பி ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ பி போல மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி போட்டோம்னா எல் ஈக்குவல் டு எம்விஆர், ஈக்குவேஷன் நம்பர் 5. அடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷனும் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ மியூ எல் பை எல் ஈக்குவல் டு மைனஸ் இவிஆர் பை 2 டிவைடட் பை எல்லோட வேல்யூஸ் எம்விஆர். இதில் 2 கீழே வந்துடும். இப்போ மைனஸ் இவிஆர் பை 2 எம்விஆர்னு கிடைக்கும். இதில் விஆர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா that means mu L divided by L equal to minus E by 2m. இதில் இந்த L டிவைல் இருக்குது, ஆன்சர் போனால் இன்ட் ஆயிரும். சரியா? இப்போ mu L வெக்டர் ஈக்குவல் டு இன் வெக்டர் ஃபார்மில் எழுதுறோம். mu L வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் E by 2m இன்ட்டு L வெக்டர். பாருங்க, இந்த mu L வெக்டர் என்னது? மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ். எல்லுங்கிறது ஆங்குலர் மொமெண்டம். ரெண்டு எப்படி இருக்குது? ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. எதை மென்ஷன் பண்ணுது? மைனஸ் மென்ஷன் பண்ணுது. ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது? ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. இது மேல் நோக்கி இருக்குது, இது கீழ் நோக்கி இருக்குது. ஓகேவா? அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குன்ட்டு இது நெகட்டிவ் சைன் காட்டுது, இண்டிகேட்ஸ் பண்ணுது. சரியா? தென் இந்த 6th ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம்னா என் மதிப்பில் எழுத போகிறோம். அப்படி என் மதிப்பில் எழுதும் போது மைனஸ் கேன்சல் ஆயிரும், அதாவது ப்ளஸ் ஆயிரும். இப்போ மியூ எல் மறுபடியும் எல்லுக்கு கீழே கொண்டு வந்துடுறோம், இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போ மியூ எல் டிவைட் பை எல் ஈக்குவல் டு இ பை 2m. ஸோ இந்த ரிலேஷன் தான் கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. என்ன ரேஷியோ? கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. ஓகே, தென் ஈயோட வேலை தெரியும் நம்மளுக்கு. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 into 10 power minus 19. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம்? 9.1 into 10 power minus 31. ஸோ இது ரெண்டையும் கொண்டு வந்து செவன்த் ஈக்குவேஷனில் பிளக்இன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? பிளக்இன் பண்ணிட்டோம், ரெண்டு இன்ட்டு பண்ணும்போது 0.0878 into 10 power 12 கிடைக்கும். சரியா? இப்போ 2 தான் தள்ளி புள்ளி வச்சோம்னா என்ன ஆகும்? 10 power 10 கிடைக்கும். இப்போ மியூ எல் பை எல் ஈக்குவல் டு 8.78 into 10 power 8. அதோட யூனிட் சிகேஜி -1. திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன் தான், இந்த கான்ஸ்டன்ட் தான் என்னது? கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. ஓகே, நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு நீல்ஸ் போர் அவர் என்ன டீல் பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிசேஷன் ரூல். இது நம்ம 7th லெசனில் பார்ப்போம். எல் ஈக்குவல் டு ஆங்குலர் மொமெண்டம் எல் ஈக்குவல் டு என் இன்டு ஹெச் கிராஸ். இந்த ஹெச் கிராஸோட இது பார்த்தீங்கன்னா அதாவது ஹெச் பை 2πன்னு போடுவோம். இதோட சிம்பிளிஃபிகேஷன் தான் ஹெச் கிராஸ். ஓகே, ஹெச் பை 2πயோட சிம்பிளிஃபிகேஷன் தான் என்னது? ஹெச் கிராஸ். ஓகேவா? அப்போ ஹெச்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஹெச் ஈக்குவல் டு 6.626 போடுவோம். அது ரவுண்ட் பண்ணும்போது 63 into 10 power minus 34 ஜூல் செகண்ட். ஸோ இந்த 8th ஈக்குவேஷனை 7th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா பாருங்க, இது 7th ஈக்குவேஷன். மியூ எல் ஈக்குவல் டு இ பை 2m இன்ட்டு எல். இல்லை எல்லுக்கு பதிலாக இதில் அப்ளை பண்ணோம்னா மியூ எல் ஈக்குவல் டு இ பை 2m என்னது? என் ஹெச் பை 2π போடலாம். சரியா? ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்து என்னங்கிறது என்னது? அதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதாவது நேர்குறி முழு எண்களை குறிக்கும். ஓகே, நேர்குறி முழு எண், அதோட ஆர்பிட். ஓகே, அப்போ மியூ எல் ஈக்குவல் டு என் முன்னாடி கொண்டு வந்துடலாம். இஹெச் டிவைடட் பை 2 into 2 4πm. அதனோட யூனிட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி இதுக்கு வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஈக்கு தெரியும், ஹெச்சுக்கு தெரியும், பைக்கு தெரியும், எம்முக்கு தெரியும். எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம்னா இதெல்லாத்தையும் அப்ளை பண்ணி இன்ட்டு பண்ணோம்னா இன்ட் அண்ட் டிவைட் பண்ணும்போது n into 9.27 into 10 power minus
24 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். என்ன ஈஸியாக அதாவது ஸ்டார்டிங்கில் பார்க்குறோம், அதாவது மினிமம் பார்க்குறோம். மினிமம் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்ஸ் பார்க்கும்போது n = 1. ஓகேவா, n = 1. இப்போ 1 அப்ளை பண்ணாலும் என்ன கிடைக்கும், அதே தான் கிடைக்கும், சேம் தான் கிடைக்கும். இப்போ 9.27 × 10 - 24 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயரும் போடலாம், இல்லை ஜூல் பை டெஸ்லாவும் போடலாம். ஓகே, தென் this is இந்த வேல்யூஸ் தான் போர் மேக்னடான் வேல்யூஸ், கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். ஓகேவா, அதாவது μb = EH/4πmன்னு போடலாம். இந்த μb எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, μl மினிமம் = μb, அதாவது μlக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா, இது மினிமம் பார்த்துருக்கோம், n = 1 பார்த்துருக்கோம். ஓகே, மினிமம் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதுவே 2, 3 பார்த்தோம்னா இதனோட வேரியேஷன் ஆகும், மாறும், அதிகமாகும். சரியா, ஸோ பொறுமையாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.